வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா பேனரில் இதுவரை இல்லாத அளவுக்கு செங்கோட்டையன் புகைப்படம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் எங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. 2001 நாளுக்கு எம்எல்ஏ சீட் நிற்க முடியாமல் போச்சு, அதுக்கு காரணம் சில துரோகின்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக கொங்கு மண்டலில் மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி தான் சொல்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இவ்வளோ எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன்லாம் ஒரு சில துரோகினால நம்ம தோத்துட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஓபிஎஸ்ஐ கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, துரோகின்றது பார்த்தீங்கன்னா உட்கட்சிக்குள்ளே இருக்கதான் துரோகி. அப்போ எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி காமிக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பயப்படும் அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேரை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 பொதுக்கூட்டத்திலையும் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா என்னையை வீழ்த்துறதுக்கு ஒரு சில முயற்சிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தார். ஸோ தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எதிராக தான் வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. பொதுச்செயலாளர் சாதாரண தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது, அது பார்த்தீங்கன்னா மாற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விதியும் இருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் இருக்க பட்சத்தில் ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா அவர் கேபி முனுசாமி துணை பொதுச்செயலாளர், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ப வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் திருப்பியும் சசிகலா ஓபிஎஸ்லாம் கட்சிக்குள்ளே வரணும், வலுவான பார்த்தீங்கன்னா அதிமுக உருவாக்கணும், இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம கைவிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எண்ணத்தில் இருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே வராங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை. இப்போ செங்கோட்டையை எடுத்திருக்க முடிவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட தான் எப்பயுமே லிஸ்ட்டு கேட்பாரு, எந்த நிர்வாகி நியமிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் செங்கோட்டையன் லிஸ்ட்டு கொடுத்தது எதையுமே பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக இந்த பதவிக்கெல்லாம் போடவே இல்லை. அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட உறவினர் லிஸ்ட்டு கொடுத்துருந்தார், அதுதான் போட்டிருந்தார். எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தாள் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு பொதுக்கூட்டம், எம்ஜிஆர் பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு, அந்த பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் அழைப்பு எடுக்கவே படவே இல்லைன்றாங்க. ஸோ சுவரட்டிலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் தவிர்த்து எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படம் இல்லை, செங்கோட்டையின் புகைப்படம் பெருசாக இருந்துச்சு. அப்போ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒரு புது அணியாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் உருவாயிருக்குன்னு தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது மேலும் சிக்கலை தான் கொடுக்குன்றாங்க. இரட்டை இலை சின்னம் ஒரு பக்கம் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் செங்கோட்டை நெருக்கடி. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா வரிசையாக பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்ச் மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியை 4 உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. வேலுமணியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பங்கு இருக்குது. வேலுமணி தன்னோட மகன் திருமண விழானால தான் அமைதியாக இருக்காரு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வைப்பார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா நான் எந்த தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2வது தடவையும் சொல்லியிருக்காரு. செங்கோட்டை மேலே நான் கோவம் இல்லை, அதிமுக ஒன்றிணைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உதயகுமாரை பற்றி ஓபிஎஸ் மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் மறு உருவமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்னு. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை 2017 சசிகலா முதலமைச்சராக பொதுச்செயலராக பார்த்தீங்கன்னா தேர்வு செய்ய மும்முரம் காட்டும் போது இதே ஆர்பி உதயகுமார் தான் சொல்லியிருந்தாரு, ஜெயலலிதா எம்ஜிஆர் மறு உருவமே சின்னமாக தான் சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு சின்னம்மா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு யாருன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மகன் கேட்டிருக்காரு. ஸோ இது உதயகுமாருக்கு மேலும் பின்னடைவு தான் ஏற்படுத்துச்சு. உதயகுமாருக்கு பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு டேமேஜான முகமாக தான் மாறிட்டே வர்றாரு தொடர்ந்து. அதே மாதிரி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியருக்கு அது கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு கொடுக்கலாம்ன்ற மாதிரி எல்லாருமே பேசப்பட்டுச்சு. ஆனால் ஒரு ஜூனியருக்கு ரொம்ப ஜூனியர் அவருக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மன வருத்தம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரையில் செல்லூர்ராஜுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எப்போ வேணால் எல்லாருமே அணி மாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.